3 முறை தலைவர் வாய்ப்பு கொடுத்து 3 முறையும் வெற்றியை கொடுத்துருக்கீங்க. இப்போ 4வது முறை அந்த வெற்றியை கொடுங்கன்னு உங்ககிட்ட கேட்க வந்திருக்கிறேன். ஒரு காலத்துல ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை எல்லாம் படிக்க விடாம தடுத்தாங்கம்மா. நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கினதே அதுக்காக தான். ஒடுக்கப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள்லாம் அவங்களுக்கு சமூக நீதி வரணும், எல்லாம் வெளில வந்து படிக்கணும் அப்படின்னு தான் அந்த படிக்க வாய்ப்பு கொடுக்கறதுக்காக துவங்கப்பட்டதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாடு உயர்கல்வியில நம்பர் 1 GERன்னு சொல்லுவாங்கம்மா, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. பள்ளிக்கூடம் படிச்சுட்டு எத்தனை பசங்க கல்லூரிக்கு போறாங்க, காலேஜ் படிக்க போறாங்கிறதா GER. இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவோட GER எவ்வளவு தெரியுமா? 25%. ஆனா தமிழ்நாட்டோட GER எவ்வளவு தெரியுமா? 50%. இந்தியாவோட 2 மடங்கு நாம் அதிகம். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த சாதனை படைக்கின்ற உயர்கல்வித்துறையை தான் மிகச்சிறந்த நிர்வாகியாக அண்ணன் அவர்கள் நிர்வகிச்சு வந்தார். இந்தியாவிலே பட்டியல் இனத்துல வந்த முதல் உயர்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் திரு கோவி செழியன் அவர்கள். எல்லார் கூடயும் மிகவும் எளிமையோடும் இனிமையோடும் எல்லாரும் உங்க குடும்பத்தில் ஒருத்தரா பழகக்கூடியவர், கொள்கை உறுதியுள்ள கழகத்துடைய செயல் வீரர் அண்ணன் கோவி செழியன் அவர்கள். அண்ணனை நீங்க 3 தடவை ஜெயிக்க வச்சதுக்கு போன முறை பரிசா நம்முடைய தலைவர் அமைச்சர் பொறுப்பு கொடுத்தாரு. இந்த முறை அண்ணனுக்கு நீங்க பரிசு கொடுக்கணும், அந்த வெற்றியை உறுதி செய்யணும். இன்னைக்கு அண்ணனை கூட்டிட்டு நான் உங்களால சந்திக்க வந்திருக்கிறேன். நீங்க அடுத்த 17 நாள் மக்களை சந்திக்க போறீங்கன்னா மக்களை சந்திச்சே சொல்லுங்க என்னென்ன திட்டங்களை அண்ணன் கோவி செழியன் அவர்கள் இந்த தொகுதிக்கு கொண்டு வந்திருக்கிறார், என்னென்ன சாதனைகள் செஞ்சிருக்கிறோம் கடந்த 5 வருஷத்துல. சில உதாரணங்களை மட்டும் இங்க சொல்ல விரும்புறேன். திருப்புவனம், கதிராமங்கலம், கோணலாம்பள்ளம் உள்ளிட்ட பல்வேறு ஊர்களில் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பள்ளிக்கூடத்திற்கு கட்டடங்கள் கட்டி கொடுத்திருக்கிறார். ஆடுதுறை மற்றும் வேபத்தூர்ல கால்நடை மருத்துவமனைகள் அண்ணனோட சாதனை. முதலமைச்சர் கிராம சாலை திட்டத்தில் 11 கோடி ரூபாய் மதிப்பீட்டுக்கு பல்வேறு இடங்கள்ல சாலைகள் கொடுத்திருக்கிறார். முதலமைச்சரின் குழந்தை நேய பள்ளி திட்டத்திற்கு திருப்பனந்தாள் ஒன்றியத்தில் புது பள்ளி கட்டிடங்கள். திருவிடைமருதூர்ல 60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு நவீன நூலக கட்டுகின்ற பணி. திருவிடைமருதூர், திருப்பனந்தாள், ஆடுதுறையில அரசு மருத்துவமனைக்கு நவீன கட்டட வசதிகள். திருநாகேஸ்வரத்தில் உள்ள துணை மின் நிலையத்தை மேம்படுத்தி மின்சாரம் வழங்கப்படுது. திருவிடைமருதூர்ல முத்தமிழர் கலைஞருடைய பெயர்ல கலை அறிவியல் கல்லூரி இப்ப தொடங்கப்பட்டிருக்குதுன்னா அது முழுக்க முழுக்க அண்ணனுடைய முயற்சி. இதெல்லாம் செஞ்சிருக்கக்கூடிய சாதனை. வரும்போதே சொல்லிட்டார், கோரிக்கைகள் வைக்கிறேன், அடுத்த முறை மீண்டும் நம்முடைய தலைவர் தான் முதலமைச்சரா வரப்போறாரு. வரும்போது இந்த கோரிக்கைகள்லாம் நீங்க நிறைவேற்றி கொடுக்கணும்னு சில கோரிக்கைகள் கொடுத்திருக்கிறார். தொகுதியுடைய பல்வேறு இடங்கள்ல சமுதாய நல்ல வேணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்கிறீங்க. திருச்சேரி ஊராட்சியில மேட்டிருப்பு பகுதி ஆற்றங்கரையில ஈமக்காரியம் செய்ய மண்டபம் கட்டி தர வேண்டும் அப்படின்னு கோரிக்கை. திருப்புவனம் பேரூர்ல ஜவுளி பூ அமைக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை. திருப்பனந்தாள் கிழக்கு ஒன்றியத்துல ஆரலூர் ஊராட்சியில ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் வேண்டும்.